அம்மா என்னம்மா பண்ணுறீங்க? பிரியா பிரண்டை பறிச்சுட்டு இருக்கேன் தொக்கு வைக்கலான்ட்டு. ரொம்ப நாளாக பறிக்காமல் அப்படியே எல்லாம் முத்தி போயிடுச்சு. அதான் இன்றைக்கி பறிச்சுட்டு இன்றைக்கி தொக்கு வச்சுப்போம். பிரண்டை தொக்கு நிறைய பறிச்சிட்டிங்க போல இருக்கு. பறிச்சிட்டேன் நிறையா இருக்குது. அதான் எல்லாத்தையும் பறிச்சுட்டு வந்துடும். பாருங்க, நிறைய வேலியிலே படர்ந்துருக்கு. நிறையா நம்ம கடையில் வாங்கும்போது வாங்கி சாப்பிட்றோம். இப்போ வீட்டில் இருக்கும்போது ரொம்ப அலட்சியமாக போயிடுது. அதனால தான் இன்றைக்கி பறிச்சுட்டு வந்து 1 மாதம் ஆயிடுச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து பிரண்டை வளர்ந்துருக்கு பாருங்கள். நல்லா வளர்ந்துருச்சு. நான் வந்து இந்த அளவுக்கு பறிச்சிட்டேன். இதெல்லாம் வந்து ரொம்ப சுத்தமான இடம் பாருங்க. இந்த அளவுக்கு பறிச்சிட்டேன். இப்போ இதை வந்து நம்ம வந்து சுத்தம் பண்ணிவிட்டு நம்ம வந்து தொக்கு வைப்போம். ஏன்னா இந்த இடத்துல ஒரே ஒரு இதுதான் வச்சாங்க. இங்கே மோட்ரு இருக்கிறதுனால அந்த தண்ணி அப்படியே ஊற்றி ஊற்றி இங்கே அப்படியே ஃபுல்லாகவே அப்படியே அதனால நல்லா கிளம்பிடுச்சு. 15 நாளைக்கு ஒரு தடவை அல்லது ஒரு தடவை சட்னிக்கு வந்து பறிச்சுப்பேன். மீதி வந்து கொஞ்சம் நிறையா வேணால் பொடி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி தொக்கு பண்ணுறதுக்கு 1 மாதம் விட்டு நான் பறிச்சுப்பேன். இப்போ அதை வந்து எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு உங்கள்கிட்ட காட்டுறேன். இப்போ பிரண்டையெல்லாம் நான் பறித்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். பறித்து எடுத்து பிறகு கொழுந்தாக தான் இருக்குது. நான் வந்து ஒரு 5 இனுக்கு அளவுக்கு தான் நான் வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ வந்து இவ்வளவே நான் வந்து க்ளீன் பண்ணி ஆகணும். இது வந்து வீட்லேயே வந்து கிடைக்கிறதுனால நமக்கு வந்து எலசாவே கிடைக்கும். இதை வந்து நம்ம வந்து இப்போ வந்து சுத்தம் பண்ணிவிடுவோம். வாங்க, இது மாதிரி முன்னாடி என்ன பண்ணுவோம்னா கையில் வந்து எண்ணெய் தடவிங்க. நல்லெண்ணெய் வச்சு தடவிட்டு, அப்போ தான் உங்களுக்கு நல்லெண்ணெய் தடவினாலும் கையில் அரிப்பு இருக்காது. அப்படியும் கொஞ்சம் லைட்டாக அரிப்பு இருக்கும். ஆனால் வந்து அடிக்கடி நம்ம வந்து இது சுத்தம் பண்ணிகிட்டே இருக்கும்போது நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சம் இடையில கையில் எண்ணெய் தடவிட்டு இந்த பிரண்டையை வந்து இப்படி ஒடிச்சிங்க. ஒடிச்சு இப்படி இழுத்தாவே உங்களுக்கு வந்துடும். இப்படி வந்து அதுமாரி 4 பக்கத்துலேயே அப்படியே வந்து கத்தி வச்சுங்க. அது அப்படியே இந்த முனையை வந்து அப்படியே இழுத்துருங்க. இழுத்துட்டு இடையிலே வந்து ஒடிச்சு பாருங்கள், உங்களுக்கு நார் வரும். இந்த மாதிரி நான் ஏற்கனவே வந்து பிரண்டை வந்து எப்படி சுத்தம் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். அதனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி உடச்சிக்கிட்டு இடையிலையும் உடச்சிங்க. நம்ம முருங்கைக்காய் வந்து எப்படி அரியும் போது இடையில இந்த நார் வருது பாருங்கள், அந்த மாதிரி இந்த மாதிரி நார் வரும். அதனால் வந்து நீங்கள் இந்த மாதிரி எல்லாத்தையும் உடச்சி எடுத்துருங்க. கொஞ்சம் டைம் தான் ஆகும் நமக்கு. அதனால் இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம உடச்சி எடுத்துருவோம் எல்லாத்தையுமே. இதை பாருங்கள், இது வந்து கொஞ்சம் இது முத்தலானது. கொஞ்சம் இது வந்து நம்ம வந்து இதை அப்படியே நம்ம மண்ணில் வச்சோம்னாவே உங்களுக்கு கிளம்பிடும். இந்த மாதிரி நான் வச்சது தான். அப்படியே ஒடிச்சு இந்த ஒரு கணு உள்ளே இருக்கிற மாதிரி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துடும் அப்படியே. இது பாருங்கள், கொஞ்சம் முத்தலாக இருக்கிற நார் வந்து உங்களுக்கு எப்படி இழுக்கவே வரல பாருங்கள். அதனால் இது வந்து நம்ம வந்து இதை வச்சு நம்ம வந்து அரைச்சோம்னா வதக்கிட்டு அரைக்கும்போது நாராக இருக்கும். அதுக்கு தான் நம்ம வந்து கொஞ்சம் எலசாவே நம்ம உடச்சிக்கலாம். சில பேர் சொல்கிறாங்க இந்த 3 இனுக்குலேயே வந்து நல்ல எலசுங்க. சில பேருங்க 5 இனுக்கு வரைக்கும் யூஸ் பண்ணலான்னு சொல்கிறாங்க. இது வந்து பிரண்டையிலே வந்து பல வெரைட்டி இருக்குது. இது பட்டை பிரண்டது, பட்டையாக இருக்கும். இந்த மாதிரி நான் வந்து எல்லாத்தையும் உடச்சி எடுத்துகிட்டு வந்து உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்கள். இப்போ பிரண்டையை வந்து நல்லா நார்லாம் எடுத்துட்டு நல்லா கழுவி அப்படியே உணர்த்தி நிலையிலே உணர்த்தி எடுத்துகிட்டு வந்துருக்கேன், தண்ணி இல்லாத அளவுக்கு. இப்போ இதை வந்து நம்ம வந்து நல்லெண்ணெய் விட்டு இது நல்லா வதக்கிடுவோம். இப்போ பாருங்கள், நான் வந்து ஒரு வானல் வச்சு நல்லெண்ணெய் வந்து இதுக்கு வந்து நிறைய எண்ணெய் விடணும். எண்ணெய்க்கு வந்து உங்களுக்கு வந்து ஊறுகாய்னாவே தொக்கு இதுக்கெல்லாம் வந்து எண்ணெய்க்கு வந்து அளவு கிடையாது. நல்ல எண்ணெய் தாராளமாக விட்டுங்க. நான் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 150 எண்ணெய் விட்டுருக்கேன் மொத்தத்தில். இப்போ அதிலே வந்து எண்ணெய் சூடான பிறகு அது ரொம்ப அதிகமான ஒரு தீ வைக்க வேணாம். அதை வந்து பானை இதிலையே வச்சு நீங்கள் வதக்கிப்போம். இப்போ வந்து நல்ல ஒரு லெமன் அளவுக்கு புளி எடுத்து இதில் வந்து தோல்லாம் இருக்கும் அதெல்லாம் எடுத்துகிட்டு வெந்நீரில் போட்டு வச்சுருக்கேன். நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம அதிலே போட்டு அரைச்சிக்கலாம், அதுக்காக தான் தண்ணீரில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு எண்ணெய் இருக்குது பாருங்கள். பிரண்டையை வந்து நல்ல கலர் மாறுற வரைக்கும் நம்ம வந்து வதக்கி எடுத்துக்கணும். இப்போ தான் லேசாக கொஞ்சம் கலர் மாறி வருது. இன்னும் கொஞ்சம் நாளை நம்ம நல்லா வதக்கி எடுத்துப்போம். கலர் மாறினோன்னா உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், முன்னாடி இருந்தது இப்போ கலர் நல்லா மாறிடுச்சு. இது அப்படியே வந்து அப்படியே ஓரத்தில் அப்படியே தள்ளி ஏதாவது ஒரு பாத்திரத்தில் வந்து நீங்கள் அப்படியே எடுத்துடுங்க. எண்ணெயெல்லாம் கொஞ்சம் வடிய விட்ட மாரி நம்ம எடுத்துட்டு மற்றையும் இதிலே நம்ம வந்து வதக்கிக்கலாம். இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்தால் தான் பிரண்டை வந்து தொக்கு வந்து கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ இதெல்லாம் எடுத்து ஒரு தட்டிலையோ இதில் வச்சு எடுத்து வச்சுருங்க. பிரண்டையை நான் எடுத்து வச்சுட்டேன். இப்போ அடுத்தது வந்து இதிலே வந்து கொஞ்சம் இஞ்சி, ஒரு 50 அளவு இருக்கும் இஞ்சி கையால் நல்லா ஒரு 15 துண்டு அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். நான் சின்னதாக கட் பண்ணி அதிலே வந்து பூண்டு சேர்த்துக்கேன். நல்லா வந்து 2 கைப்பிடி அளவுக்கு பூண்டு சேர்த்துங்க. இஞ்சி பூண்டெல்லாம் நிறையாவே சேர்த்துக்கலாம், உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனால் இதையும் சேர்த்து கொஞ்சம் செவக்க வதக்கிப்போம். நம்ம இந்த அளவுக்கு வதக்கிட்டு இதையும் நான் எடுத்து வச்சிடுறேன். இப்போ வந்து கையில் கருவேப்பிலை பறிச்சிட்டு வந்து எங்கள் தோட்டத்துலேயே பறிக்க, அதனால் ஃப்ரெஷ்ஷாக பறிச்சிட்டு வந்து நல்லா சேர்த்துருக்கேன். நல்லா ஒரு 4-5 இனுக்கு நல்லா இழுத்து நல்லா அப்படியே உருவி அதில் போட்டுருங்க.
இதையும் நம்ம வந்து சேர்த்துப்போம். எல்லாமே நமக்கு வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதாக நம்ம சேர்த்துக்கிறோம். நம்ம பிரண்டை வந்து உடம்புல உள்ள வலிகள் எல்லா வலியும் போக்குது. அதுமாரி பூண்டு வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது, இஞ்சி நல்லது, கருவேப்பிலையும் நல்லது. இப்போ எல்லாம் இதை வதக்கி எடுத்து வச்சுட்டு இன்னொரு வந்து சின்ன வானல் வச்சுட்டு இதில் 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயத்தை லேசாக பொன் கலர் வர வரைக்கும் நம்ம வந்து வறுத்துப்போம். ரொம்ப கருப்பாயிடக்கூடாது. இதோட வந்து 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, 2 சேர்ந்து வெடித்து வரட்டும். இப்போ நல்லா படபடன்னு வெடிக்கும், சத்தம் கேட்குது பாருங்கள். இப்போ வந்து நம்ம வந்து இதை எடுத்து வந்து வேறு ஒரு தட்டில் எடுத்து மாற்றிப்போம். நம்ம இது கொஞ்சம் ஆறின பிறகு நம்ம வந்து ஒரு அம்மிலையோ அல்லது மிக்சிலையோ நல்லா வந்து கொஞ்சம் நுணுக்கி எடுத்துகிட்டு வந்துடும். இப்போ நான் வந்து அம்மியிலே வச்சு நுணுக்கிக்கிறேன். அம்மியை நல்லா துடைச்சிட்டு நல்லா காய வச்சுட்டு ஈரம் இல்லாமல் நம்ம வந்து அப்படி நுணுக்கி அப்படியே ஒரு தட்டிலே நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இதெல்லாம் நம்ம வந்து ஒரு தட்டிலே நம்ம வந்து எடுத்து வச்சிரும். எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து இப்போ மிக்ஸியில் வந்து அரைக்க வேண்டியதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் நம்ம வந்து இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நீங்கள் வந்து ரொம்ப நைஸாக இருக்கணும், இந்த மாதிரி குறைன்னு இருந்தாவே போதும். இப்போ மிக்ஸி ஜார் எடுத்து நம்ம வந்து வதக்கி வச்சதெல்லாம் இதில் சேர்த்துடலாம். அதாவது பிரண்டை வதக்கி வச்சது, பூண்டு, இஞ்சி, கருவேப்பிலை, இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடும். அரைச்சிட்டு வந்து அப்புறம் வந்து புளியை நம்ம சேர்த்துக்கலாம். வெந்நீரில் ஊற வச்ச புளியை வந்து அதுக்கு பிறகு சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். அரைச்சி எடுத்துகிட்டு வந்த பிறகு அதில் நம்ம உப்பு இதெல்லாம் சேர்த்துப்போம். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு வந்திருக்கு. உங்களுக்கு வந்து பிரண்டை நம்ம வந்து நிறைய சேர்த்தாலும் அரைக்கும் போது கொஞ்சமாக ஆகிடும். இப்போ இதில் வந்து இந்த புளியை சேர்த்துக்கிறேன். புளியில் வந்து நம்ம ரொம்ப தண்ணி விடக்கூடாது. அந்த புளி வந்து ஊறுற அளவுக்கு மட்டும் வெந்நீர் நல்லா கொதிக்க வச்சு ஊற்றிருக்கேன் நான். இப்போ இதிலே வந்து கல் உப்பு சேர்த்துப்போம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். பிரண்டை ஊறுகாய் வந்து நம்ம வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. உடம்புல உள்ள வலிகள்லாம் நமக்கு போக்குது. இப்போ பாருங்கள், இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ அந்த எண்ணெயிலே நான் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கிட்டேன். பெருங்காயம் பெருங்காயம் சேர்த்துப்போம். சேர்த்து அதோட வந்து கடுகு சேர்த்து நல்லா கடுகு நல்லா பொரிக்கட்டும். நல்லா பொரிஞ்ச பிறகு நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்க இந்த பிரண்டையை வந்து இதோட சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நம்ம அள்ளி போட்டுறோம். அள்ளி போட்டு அந்த மிக்ஸி ஜாரில் வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டுங்க. அதாவது சுடு தண்ணி தான் நான் விட்டுருக்கேன். நான் கொஞ்சமாக விட்டு அப்படியே கலக்கணும். அதாவது ஒரு ஸ்பூனால் ஒரு 4-5 ஸ்பூன் அளவுக்கு தான் விடணும். ரொம்ப தண்ணி விட்டு அது வந்து இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம வந்து ரொம்ப நாள் வச்சுக்கிறது வந்து கொஞ்சம் சுடு தண்ணியில் வச்சிங்கன்னா உங்களுக்கு வீணாக போகாமல் இருக்கும். இதில் வந்து மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். இது வீட்டிலே அரைச்ச மிளகாத்தூள் தான். நாங்கள் வந்து மிளகாத்தூள்னால் வந்து மிளகாத்தூள், தனியாத்தூள், மஞ்சத்தூள் எல்லாமே வந்து பவுடர் ஐட்டம்லாம் நாங்கள் கடையில் வாங்குறது கிடையாது. எல்லாமே வீட்லேயே தான் இப்போதும் அரைக்கிறது. இப்போ இதில் கலந்துட்டு நல்லா கலந்து விட்டுறோம். இது கொஞ்ச நாள் நல்ல உங்களுக்கு வந்து நல்லா கொதித்து அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரும். அந்த டைத்துக்கு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து இந்த வெந்தயத்தையும் இந்த கடுகு பொடியையும் இதோட சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தெரியும் பாருங்கள், இந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு வர்றது உங்களுக்கு தெரியும். இதோட இப்போ வந்து நம்ம கொஞ்சம் வந்து சர்க்கரை சேர்த்துப்போம். வெல்லமோ அல்லது நாட்டு சர்க்கரையோ சேர்த்துங்க. நான் வந்து வெல்லம் தான் அப்படியே தூளாக இருந்தது, அதை சேர்த்துட்டேன். இப்போ அதை நல்லா கிண்டி விட்டுடும். கிண்டி விட்டுட்டு இப்போ பாருங்கள், எண்ணெயெல்லாம் உங்களுக்கு மேலே பிரிஞ்சு வருது பாருங்கள். இப்போ வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம வந்து ஒரு பாட்டில்லையோ ஏதோ ஒரு டப்பாவிலையோ போட்டு எடுத்து வச்சுங்க. ஊறுகாய் வந்து உங்களுக்கு இது வந்து ரொம்ப நாள் வரும். உங்களுக்கு கைப்படாமல் வச்சுக்கணும். நான் ஒரு பாட்டிலில் எடுத்து வச்சுட்டு மீதியை வந்து சாப்பிட்றதுக்காக நான் வந்து ஒரு டப்பாவில் எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா எல்லாத்தையும் ஒரேடியாக நம்ம வைக்கும்போது வீணாக போய்டும். எடுத்து அடிக்கடி கை வச்சுட்டு இருந்தேன். அதனால் தனித்தனியாக நான் எடுத்து வச்சுட்டேன். இப்போ இந்த கொஞ்சம் தொக்கை வந்து சாதத்தில் போட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவோம். பிரியா, இங்கே வா. சாதம் வச்சுருக்கேன், பிரண்டை தொக்கு வச்சுருக்கேன். எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லு. இதோ சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறோம்மா. இந்த பிரண்டை தொக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நமக்கு வந்து சமயத்தில் ஜுரம் வர டயத்தில் வாய்ஸ் நல்லா ஒரு கசப்பில் இருக்கும். அந்தமாரி டயத்தில் நீங்கள் சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம சாப்பிடும்போது இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் நீங்கள். சூப்பராக இருக்கும்மா. நல்லா இது வந்து சாதத்துக்கு, சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம். சூப்பராக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.
இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.